கடகராசிக்காரங்களுக்கு சேமிப்புங்கிறது ஹேபிட் ரொம்ப குறைவு. கையில் பணம் இருந்துச்சா உடனே இதை நம்ம செலவு பண்ணிடலாம். தண்ணி சம்மந்தப்பட்டதாகவே தான் இவங்களுக்கு லாஸுமே ஆகும். அப்போ இந்த இடத்துக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணுறப்ப இது அப்படியே முழு செழிப்பாக மாறி அபரிதமாக ஒரு ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிடும். இவங்க தங்கமே வாங்கினா கூட இந்த கடகம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த கடகத்தில் குரு உச்சம். எதுவுமே பெரிய உச்சமாகவும் இருக்கக்கூடாது, நீசமாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அவர் சொல்லுவார், ஐயோ குரு உச்சமா பல்பே உடஞ்சிடுங்க அப்படிம்பார். அவரும் ஒரு ஜோதிடர் தான். கடகராசினியர்கள் இவங்க பண விஷயத்துல எப்படி இருக்கணும், பண வரவுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? கடகராசிக்காரங்களுக்கு சேமிப்புங்கிறது ஹேபிட் ரொம்ப குறைவு. அவ்வளோ சீக்கிரம் சேமிப்புங்கிற விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. கையில பணம் இருந்துச்சா உடனே இதை நம்ம செலவு பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் பத்திரப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால தாங்க முடியாது. அவங்க யார்ட்டையாவது கொடுத்தாது அந்த சேவிங்ஸுங்கிறத அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பணம் தங்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கும். இவங்க தங்கமே வாங்கினா கூட இந்த கடகம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த கடகத்துல குரு உச்சம். எதுவுமே பெரிய உச்சமாகவும் இருக்கக்கூடாது, நீசமாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா ஓவர் உச்சமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், ஐயோ குரு உச்சமா பல்பே உடஞ்சிடுங்க அப்படிம்பார். அவரும் ஒரு ஜோதிடர் தான். பல்பே உடையும் பாரு. அப்போ அது உண்மைதான். அதை இந்த குரு இவங்க தங்கம் எந்த அளவுக்கு சேர்க்குறாங்க, தங்கம் எந்த அளவுக்கு இவங்க கிட்ட வருதுன்னு ஒன்று இருக்கு. தங்கம் தங்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா குரு உச்சம், ஏன் கடகம் தானே தங்கம் தங்கிரும் அப்படின்னா இவங்களுக்கு பாடியில அந்த ஹீட் எனர்ஜிங்கிறது அதிகமா இருக்கும். கடகத்துல இருக்கவங்களுக்கு அந்த ஹீட் எனர்ஜி அதிகமா இருக்கப்ப என்ன ஆகும்னா, தங்கம் போடுறப்போ சம்டைம்ஸ் அவங்க பாடிக்கு அது ஒத்துக்காது. சில்வர் தான் ஒத்துக்கும், வெள்ளி தான் ஒத்துக்கும். அப்படிங்கிறது வெள்ளி தான் இவங்களை முதல் கூலா ஆக்கும், அந்த டெம்பரமெண்ட்டை கொஞ்சம் சரியா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இவங்க அந்த ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணி போடுறது, அந்த சில்வர் பாடியில இருக்கிறப்போ இவங்க முதல்ல அது சரியாவாங்க. சரியாகி மனம் ஒரு நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வம் சேர்க்கறது அப்படின்னு போவாங்க. இப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வளர்ப்பிறையில பிறந்தாங்களா, தேய்ப்பிறையில பிறந்தாங்களா, ஏன்னா அது சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறப்போ சந்திரன் பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணும் கடகத்துடைய லைஃப்ல. இந்த பணம் வரது எல்லாமே இவங்களுடைய மூட் ஸ்விங்ஸை பொறுத்து, என்ன தொழில் சூஸ் பண்றாங்க, என்ன படிப்பு துறையை சூஸ் பண்றாங்க. பெரும்பாலான கடகம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதும் அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதும் இருப்பாங்க. இவங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். சீக்கிரம் கடகத்துக்கு ஹேர் ஃபால்லாம் நிறைய பேத்துக்குலாம் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உடலை வருத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. முதல்ல இவங்க ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி பாடியை சரி பண்ணி, அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பாளிகள் தான் கடகம். என்ன உழைத்தாலும் இந்த கடகம் செய்யக்கூடிய தப்பே என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் செலவு பண்ணிடும். திருப்ப பார்த்தா பேங்க் பேலன்ஸ் இருக்காது, திருப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடகம் கடன்ல மட்டும் போய் விழுந்துடக்கூடாது. கடகத்துக்கு கடன் அடைக்க தெரியாது, பயம் வந்துடும், கால்பிட்டேஷன்லாம் அவங்களுக்கு வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிறுக சிறுக சேமிக்கணும். இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தினோண்டு பணம் தானே, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னே செலவு பண்ணிடுவாங்க. அந்த இத்தினோண்டு தான் சிறுக சிறுக சேமிக்கணுங்கிற அந்த ஹேபிட்குள்ள தான் கடகம் போகணும். சேமிப்பு தான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப லேட்ரான் ஸ்டேஜஸ்ல தான் அவங்களுக்கு பூர்வீக சொத்து அமையிற அமைப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்க உழைப்பு போடணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதாவது கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாது, அதுல ஒரு பயம் இருக்குது. சேமிப்புக்கும் சரியான வழி தெரியல அப்படின்றப்போ வெள்ளி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் இல்ல நான் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா, நான் எப்படி சரியாவேன், நான் எப்ப சேமிக்கணும், எனக்கும் பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னப்போ அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய வழிபாட்டு தலங்கள். இவங்களுக்கு நாகூர் இருக்கு இல்லையா, நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்துல, அதே அந்த கோஸ்டல் பெல்ட்ல வரும் அந்த இடம். ரொம்ப டீப்பா போகணும். நாகூரை சுத்தி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமத்துல நகர அம்மன் ஒரு அம்மன் இருக்கிறாங்க. நகர அம்மன் இதெல்லாம் பழங்காலமா அங்க இருக்க மீனவர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா மீனுங்கிறது என்னது, மத்ஸ்ய அவதாரம். அது விஷ்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் செழிப்பு கொடுக்கக்கூடியது. அந்த விஷ்ணு கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி. அந்த மாதிரி அம்மன் இந்த நகர அம்மன். இவங்க கிட்ட போயிட்டு, ஏன்னா கடகத்துக்கு கடல் சார்ந்த இடங்களுக்கு போனாலே அவங்களுக்கு லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கும். அவங்களுக்கு அந்த உப்பு காத்து படணும் இந்த கடகத்துக்கு மேல. இவங்கெல்லாம் ஜென்ரலாவே கடகம்
ஓல்டு சோல்ஸ்னா வயசா இறந்தவங்க கிடையாது. சின்ன வயசுலயே அந்த ஃபேமிலியில யாராவது சின்ன குழந்தைங்கலாம் அந்தந்த ஜெனரேஷன்ஸ்ல இறந்துருக்காங்கன்னா, திருப்பி இது ஜென்மம் எடுத்து வரும். இது ஓகே. கிட்டத்தட்ட அந்த ஓல்டு சோல் தான். அப்போ அந்த மாரி இறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான முறைகள்ல தர்ப்பணங்கள்லாம் நடந்திருக்காது. அப்ப இவங்க கடல் காத்துக்கிட்ட போக போக கிளென்ஸ் ஆகும். சோல் கிளென்ஸ் ஆகும். அப்போ இவங்க இந்த மாரி கோயில்களுக்கு போறப்போ, முக்கியமா இந்த கோயிலுக்கு போறப்ப, கடகத்துக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஃபேமிலில இருக்கும். ஓகே. சொத்து கிடைக்காது. நெறைய பேர் பங்குக்கு வர மாரி இருக்கும். இல்ல கோர்ட் கேஸ்ன்னு சந்திக்கிற மாரிலாம் இருக்கும். இந்த கோயிலுக்கு போறப்போ குடும்பமே செழிப்பாகும் இவங்களுக்கு. இவங்களுக்கு தண்ணி மாரி செலவு பண்ணக்கூடிய குணமும் வந்து கடகத்துக்கு உண்டு. தண்ணி சம்மந்தப்பட்டதாவே தான் இவங்களுக்கு லாஸுமே ஆகும். அப்ப இந்த இடத்துக்கு போய் இவங்க வழிபாடு பண்றப்ப, இது அப்படியே அப்படியே முழு செழிப்பா மாறி அபரிதமா ஒரு ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிடும். இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபிஷர் ட்ரைப் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த அப்ப இருந்து அவங்க வழிபாட்டு முறைகள் தான் அது. ஆனா அங்க போயிட்டு நம்ம இத கண்டுபிடிச்சு போய் வேண்டுறோம். இத வந்து பால் குடுப்பாங்க. பால் அபிஷேகத்துக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகம் குடுத்து, அ இது லெமன் மாலை சாத்துவாங்க. எலுமிச்சம்பழம் மாலை குடுத்து தான் அங்கருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க. திங்கட்கிழமை தான். ஓகே. திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு போறதுங்கிறது செழிப்பு. எல்லா நாட்களோட ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அம்மன் சொல்லுவோம். இந்த இடம் வந்து திங்கட்கிழமை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும் அவங்க சரியாயிடுவாங்க அப்படிங்கிறது தான். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து பேரே வந்து நகரத்து அம்மன் ஒரு கிராமத்துல இருக்காங்க. எந்த நகர அம்மன். நகர அம்மன். ம். அதுதான். இந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம்? வீட்லயே வச்சு அம்மன வழிபடலாமா? அம்மன் வந்து வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாம். உக்கிர அம்மன் வேண்டாம். ஓகே. சாதாரணமா இப்போ வந்து அ உக்கிரமா இல்லாத இருக்கக்கூடிய அம்மன் வந்து இவங்க வழிபாடு பண்றது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப நகர அம்மன் சொல்றீங்களா? ஸோ அவங்களுடைய படங்கள் வச்சு வழிபடுறத விட, ஏதோ ஒரு அது அம்மன். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஓகே. படங்கள்லாம் அங்கருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு வழிபாடு பண்றதும் ஓகே தான். ஓகே. இவங்க பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து என்ன காசு இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தனியா செலவு பண்ணிர்றாங்க. அப்புறம் எங்க இருந்து சேமிப்போம்? என்ன கடவுள கும்பிட்டாலுமே சேமிப்பு மனப்பான்மை இருந்தா தான் பண்ண ஆமா. முடியும் இல்லையா? ஸோ அவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள். இவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள், வீணா நெறைய பொருள் வாங்கி போட மாட்டாங்க. ம். வீணா நெறைய பொருள் இத வாங்கணும் அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து முதல் எத உள்ள கொண்டு வரணும்னே தெரியாது. ம், ம். ரைட் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத செய்ய மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கும். டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கரெக்ட்டா தனக்கு என்ன வருமோ, இந்த ஊர் தான் வந்து கடகத்துக்கு செட் ஆகும்லாம் இருக்குது. ஓ! அவங்க ஜாதக அமைப்புப்படி சில ஊருக்குலாம் போனாங்கன்னா, அவங்க எனர்ஜியே மாறி போயிடும். ஓகே. ஸோ எந்த இடத்துல இருக்கிறாங்க, இடம் ரொம்ப அவசியம். அவங்க ப்ரொஃபஷன் சூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஊருக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஊருக்கு போனா நான் கரெக்ட்டா இருப்பனா? அப்படின்னு. ஓகே. இடமே அவங்களுடைய வாழ்க்கைய மாத்தி விட்டுரும். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா டிப்ரஷனுக்கு பயங்கரமா போவாங்க கடகம்ல இருக்கிறவங்க. ஓகே. கடகம் வந்து இப்ப வந்து நெறைய பேர் வந்து பணமா சேவ் பண்ணுங்க. இல்ல வந்து லேண்ட்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க வந்து எந்த விதத்துல சேவ் பண்ணா அது வந்து நீட்டிச்சு நிலைக்கும்? இவங்க வந்து ஏதாவது பாண்ட் ஓகே. போட்டு வச்சு சேவ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இத்தன காலத்துக்கு நான் இந்த பணத்த தொடவே மாட்டேன். ஓகே. தொடவே மாட்டேங்கிற கான்செப்ட்குள்ள இவங்க போகணும். எப்போ ஓகே. வேணாலும் எடுக்கலாங்கிற கான்செப்ட் போக்கூடாது. இவங்களுக்கு எப்படி குணம்னா, தானே ஒரு உண்டியல்லயே போட்டு சேர்த்து வச்சு, இவங்களே அந்த உண்டியல கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. ஓகே. இவங்களுக்கு அந்த மாரி ஒரு குணம் இருக்கு. அதனால இத்தன வருஷம் ஸ்கீம், அத்தன வருஷம் ஸ்கீம் அப்படிங்கிற மாரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இவங்க வந்து அ இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது வண்டியிலலாம் ரொம்ப எல்லாரும் ஆசைப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து தொழில் மேல கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஒரு தொழில் பண்றவங்களா இருக்காங்கன்னா, தொழில்லயே டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ ம். வீட்ல எத சேர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்குது. ஓகே. வீட்ல அவங்க சில வெள்ளி வச்சு வழிபாடு பண்றது, சத்தமே இல்லாம வெள்ளிக்கிட்ட ஒரு அஃபர்மேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் ம். பண்றப்போ முருகர புடிச்சுக்கணும். சித்தர்கள ஓகே. புடிச்சுக்கணும். கடகத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடாவது இவங்க பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்குன்னு ஒரு உகந்த சித்தரை இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். எப்பவுமே. ஆமா. ஓகே. சூப்பர் மேம்.